ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சன் டைரக்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து சிஸ்டத்துலேயும் லேப்டாப்லேயும் எப்படி நம்ம mp4 கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம பார்க்குறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன் டைரக்டில் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஎஸ் ஃபைலில் கன்வெர்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நம்ம mp4 எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீ சன் டைரக்ட் ரிமோட் எடுத்துக்கோங்க. ரிமோட் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் லாங்குவேஜ், ஆடியோ, அப்புறம் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும். ரெக்கார்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டிஎம்சின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். அந்த ஷோ பார்த்திங்கன்னா டைம் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபைல் நம்ம mp4 கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட்ஸில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ அப்படி செகண்டில் ஓடிட்டு அதுக்கு விட்டுருக்கப்புறம் ஒரு நீங்கள் எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணணுமோ ஸோ அவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்டாப் பட்டன் ஒன்று சொல்லிருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் பட்டனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ அடுத்தது நீ பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிக்கிட்டு உங்களோட பிசிலேயே லேப்லேயே கனெக்ட் பண்ணிக்கிட்டு மூவி பிளேயர் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி தான் உங்களுக்கு ப்ளே வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃப்ரீ லைசன்ஸோட யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து மீடியா ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் சன் டைரக்ட்லேருந்து காப்பி பண்ண ஃபைல்ஸ் நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைலோட காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபைலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ mp4 கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அது ஓப்பன் கொடுத்துக்கிட்டேன்னு இந்தமாரி முன்னாடி ஸோ அந்த ஆப்பில் இன்புட் ஆகிரும். ஸோ இன்புட் ஆகிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துக்கணுமோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ mp ஃபார்மேட்லேயே நான் கொடுத்துக்கிட்டு கன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்வெர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு mp4 கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ இதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் இப்போ பார்த்தா டைப் ஆஃப் த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா mp4 வீடியோஸ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்ததாக இன்னொரு ஃபைலும் உங்களுக்கு ஸோ ஒரு 7 செகண்ட் 8 செகண்டுக்குள்ளே வீடியோ ரெக்கார்ட்ஸை நான் உங்களுக்கு mp4 கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தது அதேமாரி பார்த்தா மீடியோஸ் அண்ட் டைம் ஃப்ளேம்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தா ஒரு பாண்டியன் ஸ்டோர் கதை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் mp4 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராசஸில் இருக்குது. ஸோ ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்தமாதிரி ப்ளே ஆகும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 7 அதாவது 7 நிமிஷம் 7.5 நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மாதிரி எவ்வளோ நேரம் சொல்லுங்கள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் ஒரு டைம் ஷோ பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 7.5 நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ணி இதை நான் mp4 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஸோ கன்வெர்ட் பண்ணி உங்களோட மொபைல்லையோ பிசிலேயே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சேனல் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஸோ எதனா ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.